الحمد لله رب العالمين إله الأولين والآخرين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين. கண்ணியத்திற்குரிய மேலான சகோதரர்களே, பெரியோர்களே, ரமலானுடைய காலம் நம்மை நெருங்கி வந்துவிட்டது. இன்னும் சில நாட்களில் ரமலானுடைய மாதத்தை அடைந்து ரமலான் நோன்பை நாம் வைக்கப் போகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தோழர்களுக்கு ரமலான் வருவதற்கு முன்பாகவே சொல்வார்கள், அத்தாக்கும் ஷஹ்ரு முபாரக், பரக்கத் பொருந்திய மாதம் உங்களிடத்தில் வந்து விட்டது என்று சொல்வார்கள், தன் தோழர்களை தயார்படுத்துவதற்காக வேண்டி. அதனால தான் ரமலானுடைய அந்த இரவு, ஆரம்ப இரவில் அல்லாஹ் இந்த அளவுக்கு ரமலானுடைய முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறான். உல்லிகத் அபுவாபுல் ஜஹன்னம், நரகத்தினுடைய வாயில்கள் மூடப்பட்டு ஷைத்தானியர்களெல்லாம் விலங்கிடப்பட்டு சொர்க்க கதவுகள் எல்லாம் திறக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ரமலானுடைய மாதம், ரமலான் என்று இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? பாவங்களை பொசுக்கி விடுவது, கருக்கி விடுவது என்றுதான் அர்த்தம் அதற்கு. இப்போ அந்தளவுக்கு ரமலான் என்ற மாதத்தை அல்லாஹ் மிக முக்கியத்துவத்தோடு சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டுகிறான். ஏனென்றால் இந்த ரமலான் என்பது முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்த ஒரு மாதம், புனிதமான அருள் மிகுந்த பரக்கத் பொருந்திய மாதம் தான் ரமலானுடைய மாதம். அதை நாம் சரியான முறையில் பயன்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ரமலான் மாதத்தில் நோன்பு வைப்பது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், குல்லு அமல் இப்னி ஆதம் லஹு, ஒரு அடியான் அவன் செய்யக்கூடிய அமல்கள் அத்துணையும் அவனுக்கு உரித்தானது. எந்தளவுக்கு ஒரு நன்மை, அவன் செய்யக்கூடிய ஒரு நன்மைக்கு 10 மடங்கிலிருந்து 700 மடங்கு வரைக்கும் அல்லாஹ் நன்மையை தருகிறான். ஆனால் நோன்பை தவிர, நோன்பிற்கு மட்டும் குறிப்பிட்டு ஒரு கூலி அல்லாஹ் வைக்கல, இவ்வளவுதான் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்வதாக நபி சொன்னார்கள், வ அன அஜ்ஸி பிஹி, நோன்பு எனக்கானது, நானே அதற்கு கூலியை தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பிறகு சொன்னார்கள், ஒரு நோன்பாளிக்கு 2 வித சந்தோஷம். ஒன்று அவன் நோன்பு திறக்கும் போது உள்ள ஒரு சந்தோஷம், இரண்டாவது தன்னுடைய இறைவனை நாளை மறுமை நாளில் நோன்பின் காரணமாக சந்திக்கும் போது உள்ள சந்தோஷம். பிறகு சொன்னார்கள், நோன்பாளியினுடைய வாயின் துருவாடை இருக்கிறது, இது அல்லாஹ்விடத்தில் கஸ்தூரியை விட மிக நறுமணம் மிக்கது என்று சொன்னார்கள். இப்போ ரமலானுடைய நோன்பு இருக்குதே, இது அல்லாஹ் குறித்தானது. இந்த மாதத்தை பல்வேறு விதமாக வர்ணிப்பார்கள் நம்முடைய உலமாக்கள். ஷஹ்ரு சபர், பொறுமையின் மாதம் என்று சொல்வார்கள். ஏனென்றால் பொறுமை பல்வேறு விதமான பொறுமை இருக்குது. அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடந்து வாழ்வதில் இது ஒரு பொறுமை கொள்வது. அல்லாஹ் சொல்லதெல்லாம் பொறுமையோடு இருந்து செய்வது. அல்லாஹ் தடுத்தவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்வதில் பொறுமை காக்கணும். அது நமக்கு மனசில் பிடிக்காது. மூன்றாவது, நம்முடைய உடலுக்கு பாதிப்பு தரும், பல சோதனைகள் வரலாம், அதில் பொறுமை கொள்வது. இந்த 3 வகையான பொறுமையும் நோன்பில் இருக்குது. ஏனென்றால் அல்லாஹ் நோன்பு வைக்க சொன்னான் என்று நாம் நோன்பு வைக்கிறோம். இது ஒரு வகையான பொறுமை. சில நேரங்களில் நம்மளால் தாங்க முடியாமல் கூட இருக்கலாம், ஆனால் அல்லாஹ்வுக்காக வைக்கிறோம். இரண்டாவது, அல்லாஹ் தடை செஞ்சதை இந்த ரமலான் மாதத்தில் நோன்பு வைத்திருக்கும் போது நாம் ஈடுபட மாட்டோம், அதை செய்ய மாட்டோம். இது பொறுமை காற்பது. இதில் மூன்றாவது, நோன்பு வைப்பதன் மூலம் நமக்கு ஏதாவது பாதிப்புகள், கஷ்டம் ஏற்படலாம், மன பாதிப்பு, உடல் பாதிப்பு ஏற்படும், ஆனால் அதில் அல்லாஹ்வுக்காக பொறுமை காற்பது. அதனால தான் ஷஹ்ரு சபர் என்று சொல்வார்கள். நோன்பு என்பது, ரமலான் மாதம் என்பது பொறுமைக்கான மாதம், பொறுமையை ஏற்று கொடுக்கக்கூடிய மாதம். இந்த ரமலான் மாதத்தினுடைய நோன்புக்கு மட்டும் அல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட கூலியை வைக்கல. எல்லா அமல்களுக்கும், நோன்பாக இருக்க, தொழுகையாக இருக்கலாம், ஹஜ்ஜாக இருக்கலாம், ஒரு குர்ஆன் திலாவத்தாக இருக்கலாம், நன்மையான தர்மங்களாக இருக்கலாம், எல்லாத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட கூலியை நபி சொல்லியிருக்காங்க, அல்லாஹ் சொல்லியிருக்கான். நோன்பிற்கு மட்டும் அல்லாஹ் கூலியை சொல்லாத காரணம் என்ன? இது அல்லாஹ்வுக்கு மட்டும் உரித்தானது. இதனுடைய சிறப்பு என்பது தனி ஒன்று. ஏனென்றால் நோன்பின் மூலம் ஒரு அடியான் தன்னுடைய மன இச்சைகள், ஆசைகளை தவிர்ந்து கொண்டு கட்டுப்படுத்தி கொண்டு நோன்பு வைக்கிறான். அதற்காக வேண்டி, ஏனென்றால் இது காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் கட்டுப்படுத்தி இருக்கணும். வெறும் குறிப்பிட்ட தொழுகையை போல குறிப்பிட்ட நேரத்தில் மட்டுமல்ல,
ஹஜ்ஜை போன்று சில விஷயங்கள் ஹஜ்ஜில் சாப்பிடுவது அனுமதிக்கப்பட்டிருக்குது, ஆடை உடுத்துவது அனுமதிக்கப்பட்டிருக்குது, தண்ணீர் குடிப்பது அனுமதிக்கப்பட்டிருக்குது. ஆனால் நோன்பு என்பது ஒரு நீண்ட பகல் முழுக்க சில விஷயங்கள் சாப்பிடக்கூடிய ஒரு குடிக்கக்கூடிய விஷயத்தையும் தடுக்கப்பட்டிருக்கு. இப்போ அல்லாவுக்காக செய்யும்போது அல்லாவுக்கு இது ரொம்ப பிடித்தமானது. அல்லாஹ் சொல்றான், வ அன அஜ்ஸி பிஹி, நானே இதற்கு கூலி கொடுக்கிறேன் என்று. இரண்டாவது என்ன, இது அல்லாவுக்கும் அடியானுக்கும் மத்தியில் மட்டும் உள்ளது. நோன்பு வைப்பது நமக்கும் அல்லாவுக்கும் மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. தொழுதா எல்லாரும் பார்ப்பான், ஹஜ் செஞ்சால் எல்லாருக்கும் தெரியும், உம்ரா செய்கிறோம், குரான் ஓதுறோம், எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் நோன்பு வைத்து என்பது அடியானுக்கும் அல்லாவுக்கும் மத்தியில் உள்ளது. அதனால் இது மறைமுகமாக இருப்பதனால், இஹ்லாஸோடு இருப்பதனால் அல்லாவே கூலி கொடுக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அது மட்டுமல்ல, ரமலான் மாதத்தின் அத்துணை நாட்களும் ஒரு கண்ணியமான மிகுந்த பரக்கத் பொருந்திய ஒரு மாதமாக கருதப்படுகிறது. இந்த மாதத்தில் நாம் சரியான முறையில், இந்த ரமலான் மாதத்தை சரியான முறையில் நாம் பயன்படுத்தி கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்ததாக சொன்னார்கள், நோன்பாளிக்கு 2 வகையான சந்தோஷம். அவன் பகலெல்லாம் நோன்பு வைத்து விட்டு நோன்பு திறக்கும் போது அவனுக்கு வரக்கூடிய சந்தோஷம் இது யதார்த்தமாக இருக்கும். ஏன்னா கஷ்டப்பட்டு சாப்பிடாமல் குடிக்காமல் பல விஷயங்களை தவிர்த்து கொண்டு அல்லாவுக்காக வேண்டி கடைசி நேரத்தில் சாப்பிடும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும். இரண்டாவது சந்தோஷம் என்ன, இந்த நோன்பை வைத்து விட்டு நாளை மறுமை நாளில் இறந்த பிறகு அல்லாவை சந்திக்கும் போது அல்லாஹ் இந்த நோன்புக்கு கூலி கொடுப்பான். அப்போ அந்த நோன்பினுடைய கூலியை பார்த்து அடியான் சந்தோஷப்படுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, பொதுவாக மனிதனுடைய உடலிலிருந்து வரக்கூடிய கழிவுகள் எல்லாமே அது வாடையையும் துர்வாடையை ஏற்படுத்தக்கூடியது. ஒரு நோன்பாளி நோன்பு வைத்திருக்கிறார், அவர் சாப்பிடாமல் குடிக்காமல் அதன் மூலம் வரக்கூடிய வாடை என்பது நமக்கு வாடையாக தெரியலாம், துர்வாடையாக தெரியலாம். ஆனால் அல்லாஹ்விடத்தில் அவர் நோன்பு வைத்திருக்கனால அல்லாஹ்விடத்தில் அது மிக உயர்ந்த நறுமணம், கஸ்தூரியை விட சிறந்ததாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ ரமலான் மாதத்தினுடைய நோன்பு என்பது மிக முக்கியமான ஒன்று.